அண்ணா, இந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குண்ணா. சார், நீங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்கன்னா அது மூடி இருக்க கதவு திறந்துருச்சு. பிரச்சனை இன்னும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க திறந்திருக்க கதவெல்லாம் மூடும் சார். அண்ணா, நான் சொல்ல இந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கு. அண்ணா, என்னென்ன பண்றீங்க? இல்ல தம்பி, எனக்கு என்னமோ இங்க பயமா இருக்கு. வாங்க போயிடலாம். டோன்ட் டேக் ரிஸ்க். அண்ணா, பிரச்சனைன்னு தெரிஞ்சு போலீஸ்காரங்க நம்மளே விட்டு போனோம் எப்படின்னா, வாங்க உள்ளே இருக்காங்க பார்ப்போம். என்ன குழந்தை இருக்கு? பாப்பா, 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 தம்பி, 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 பாப்பா. சார், சார், என்னண்ணே? இங்க 2 குழந்தை இருக்காங்க. எங்கண்ணே? இங்க வாங்க சார். எங்க? அண்ணா, எங்கண்ணே? அண்ணா, எங்க இருக்கீங்க? சார், 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 பின்னால பின்னால பாருங்க சார். அண்ணா, உள்ள போய் பசங்களை தவிர வேற யாரும் இருக்காங்களா செக் பண்ணுங்க. கிளவி, நான் பாத்துக்கிறேன். சார், எந்திரிச்சு வாங்க சார். வாங்க சார். ஐயோ, இதைத்தான் சார் நான் அப்பவே சொன்னேன். என் 30 வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு அடியை நான் பார்த்ததே இல்லை. வாங்க சார், வெளியே போய் தப்பிச்சிடலாம். வாங்க சார். இல்லண்ணா, எந்திரிங்க சார். அந்த குழந்தைகளை விட்டுறக்கூடாதுண்ணே. போய் பாருங்கண்ணே. போங்கண்ணே, போ. கிளவி, Hey!
நான் வேற யாரும் இல்லை, உன்னோட ஒரு பேரன்தான். என் பேர் கூட பிரதாபந்தான். நீ பண்ண காரியத்தினால 4 தலைமுறையா நாடோடியா அலைஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போதான் ஏதோ தலையெடுத்து வரோம் பாட்டி. திரும்பவும் நீ எதா பண்ணி நம்ம பரம்பரைக்கு கெட்ட பேர் உண்டாக்கிடாத பாட்டி. போதும் பாட்டி, நீ எல்லாத்தையும் நிறுத்து. நீ இனிமேலும் உயிர் வாழ்ந்து என்ன பாட்டி பண்ண போற? இந்த தலைமுறை நாங்க வாழ வேணாமா பாட்டி? ஏன்பா, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சிட்டேன்ப்பா. உனக்கு இப்படி ஒரு கதை இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லையே. பொய் சொன்ன. எது? பொய் சொன்ன. பொய் சொன்னியா? என்னப்பா சொல்ற? செத்து போயிருப்ப தெரியுமா? செத்தா பரவாயில்லண்ண. ஒரு போலீஸ்கான எவ்வளோ நாள் டியூட்டி பார்த்தாங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி டியூட்டி பார்த்தாங்கிறது தான் முக்கியம். 100 வருஷத்து கேஸு, நம்ம டிபார்ட்மெண்ட்டால் முடிக்க முடியாத கேஸு, அதை முடிச்சோன்றது நமக்கு பெருமைண்ண. இந்த வாட்டி அந்த கிழவியை தப்பிக்க விடக்கூடாதுண்ணே. அந்த குழந்தைங்களை எப்படியாவது காப்பாற்றிடணுண்ணே. அதில் என் உயிர் போனாலும் பரவாயில்ல. ஒருவேளை நான் செத்துட்டா கூட நீங்க விட்டுறாதீங்கண்ணே. அந்த குழந்தைங்களை விட்டுறாதீங்கண்ணே, எப்படியாவது காப்பாத்திடுங்கண்ணே.